நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். பேர் சிவசங்கரி. இங்கே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப நல்ல முன்னேற்றம் தெரியுது. நான் இந்த 2-3 தடவை வந்துட்டுருக்கேன். வீட்டில் கஷ்டங்கள்லாம் போகுது, மன நிறைவு இருக்குது, ஒரு திருப்தி, ஆத்ம திருப்தி. இங்கே வந்தாலே கால் வச்சாலே இதாக இருக்குது. அடிக்கடி வரோங்க, நாங்கள் வரோம், பையனை கூப்பிட்டுலாம் வரோம். அவர் இறந்த புதுசு, அப்போ தான் சமாதி ஆன புதுசு வந்திருக்கோம். நாளுக்கு நாள் முன்னேற்றம் அடையுதுங்க. வர மக்களோடதுக்கும் இதாகுது, கோயிலும் டெவலப் ஆகுது, நாங்களும் டெவலப் ஆகிருக்கோம். எல்லாம் நல்லபடியாக இருக்குங்க. மனசுக்கு அமைதியாக திருப்தியாக இருக்குங்க. ஆனால் வந்தால் திருப்தியாக இருக்குங்க, மனசுக்கு திருப்தி. கஷ்டங்கள் போகுது, மனக்குறையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையிறது நான் பார்த்துருக்கேன். பூஜையில் கடந்தால் மனசுக்கு ஒரு அமைதி இருக்குது, அமைதியும் ஒரு நிம்மதியாக இருக்குது. பூஜையில் உட்காந்து தியானம் பண்ணால் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. பையன்லாம் தீவிரமாக வருவான், வந்து தியானமெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு போகிறோம். ஆனால் ஒரு இது இருக்குது, நிம்மதி இருக்குது, ஒரு மாற்றம் இருக்குது எங்களுக்கு எல்லாருக்கும். வளர்ச்சி தாங்க. காசு பணம் கஷ்டம் தீருது, உடல் கஷ்டம், வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் எல்லாம் அமைதியாக போயிட்டுருக்கு வாழ்க்கை. இங்கே வந்தால் என்னென்ன நினச்சி வராங்களோ அது நடக்குது. அதனால ஒரு தடவை வந்தவங்க திரும்ப திரும்ப வந்துட்டு தான் இருக்காங்க. அந்த வேண்டுதல் பழிச்சங்கட்டி வேண்டுதல் வைக்கிறாங்க, விரதம் இருக்காங்க, ரெகுலராக வராங்க. ரெகுலராக வரவங்க இருக்காங்க, எங்கள் ஊரில் இருந்தெல்லாம் வரவங்க இருக்காங்க. சொந்தக்கார பசங்க, எங்கள் பையனுமே ரெகுலராக வருவான். வேண்டுதல் நிறைவேறுது. அந்த எல்லாரும் திருமண பிராப்தங்க, அப்புறம் வீட்டில் கஷ்டமோ பண கஷ்டம் மனக்குறை எல்லாமே தீருது. அதனால ஒரு நம்பி எல்லாருமே வராங்க, வந்து வேண்டுறாங்க, தியானத்தில் உட்காடுறாங்க. நல்ல அனுபவம், நினச்சதெல்லாம் நடக்குதுங்க.